இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஐயா, நீங்க எதுக்கு இங்க பூஜை பண்ணாம போறீங்க? நான் வீட்டை விட்டு கிளம்பினதுல இருந்து இப்ப வரைக்கும் நடந்தது எதுவுமே எனக்கு சரியா படலம்மா. எல்லாம் அவசகுணமாவே நடந்துட்டு இருக்கு. இதுக்கு மேல இந்த பூஜை பண்றது நல்லா இருக்காதுமா. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அவசகுணங்கிறது நம்ம பாக்குற பார்வையை பொறுத்துதான் இருக்கு. நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நல்லதாவும் கெட்டதாவும் எடுத்துக்கிறது நம்ம மனசுதான். ஏமா, நடந்தது எல்லாமே அபசகுணமா இருக்கும்போது அது எப்படி நீ நல்லது கெட்டதுன்னு பிரிச்சு பார்க்க சொல்ற? ஐயா, நீங்க காலையில வீட்டை விட்டு கிளம்புனதுல இருந்து உங்களுக்கு அப்படி என்னெல்லாம் அபசகுணமா நடந்துச்சு சொல்லுங்க. நான் இங்க பூஜைக்கு பைக்ல வரும்போது இது வரைக்கும் ஒரு நாள் கூட பஞ்சர் ஆகாத என்னோட வண்டி இன்னைக்கு பஞ்சர் ஆயிடுத்தே. அதுவே பெரிய அபசகுணம் தானே. ஐயா, நீங்க பைக்ல வரும்போது உங்க பைக் பஞ்சர் ஆனதுனால தானே நீங்க வண்டியை ஓரமா நிறுத்திட்டு நடந்தே வந்தீங்க. ஆமா. அதுவே பைக் பஞ்சர் ஆகாம இருந்து நீங்க ரோட்ல வர வழியில திடீர்னு உங்களை ஒரு லாரி அடிச்சு தூக்கி இருந்தா என்ன ஆயிருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதுல உங்க உயிர் போயிருக்க கூட சான்ஸ் இருக்குல்ல. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்காம இருக்கிறதுக்காக தான் இத்தனை நாளா பஞ்சரே ஆகாம இருந்த உங்க பைக்கு பஞ்சர் ஆயிருக்குன்னு கூட இருக்கலாம்ல. சரிம்மா, எனக்கு ஆன எல்லா விஷயத்தையும் விடு. எனக்கு நடந்தது எல்லாமே நல்லதுக்குன்னே வச்சுப்போம். ஆனா பூஜை ஆரம்பிக்கும் போது நான் விளக்கேத்த சொன்னேன். உங்க அத்தை தானே விளக்கேத்தினாங்க. விளக்க ஏத்தன உடனே ஏன் விளக்க அணையணும்? இது உங்க எல்லார் கண்ணு முன்னாடி நடந்த ஒரு மிகப்பெரிய அவசகுணம் தானே. காத்துல கூட விளக்கு அணைஞ்சிருக்கலாம்ல. பூஜை ரூமுக்கு பக்கத்துல ஏதாவது ஃபேன் ஓடிச்சான்னு பாருங்க. ஆமா, விளக்குக்கு நேரா ஃபேன் ஓடிட்டு இருக்குதுமா. அப்போ அந்த ஃபேன் காத்துல தானே விளக்கு அணைஞ்சிருக்கும். நடந்த எதையுமே அவசகுணமா நீங்க பார்க்காம நான் சொல்ற மாதிரி இப்படி யோசிச்சு பாருங்க. அந்த கடவுளே நல்ல நேரத்துல விளக்கேத்தி நல்ல நேரத்துல பூஜை பண்ணுங்கன்னு நம்ம கிட்ட சொல்றதுக்காக கூட இந்த மாதிரி எல்லாம் நடந்து விளக்கு அணைஞ்சிருக்கலாம்ல. இன்னைக்கு நல்ல நேரம் எத்தனை மணில இருந்து? 10-15ல இருந்து இருக்குமா. நீங்க எத்தனை மணிக்கு பூஜை ஆரம்பிச்சீங்க? நான் ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சேம்மா. பாத்தீங்களா, 10-15க்கு தானே நல்ல நேரம் ஆரம்பிக்குது. நல்ல நேரத்துக்கு முன்னாடியே நீங்க இந்த பூஜைய ஆரம்பிக்காம இருக்கிறதுக்கு தான் அந்த கடவுளே இந்த மாதிரி பண்ணிருக்காரு. ஐயா, இப்ப கரெக்ட் டைம் என்ன? 10:20மா. இப்போ உள்ள ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த ஃபேனை ஆஃப் பண்ணிட்டு பூஜைய ஆரம்பிங்க. எல்லாமே நல்லபடியா நடக்கும். ஐயா, அதான் என் பேத்தி இவ்வளவு நேரம் இவ்வளவு தெளிவா சொன்னால, அது சரியா தானே இருந்துச்சு. அதுக்கப்புறமும் என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு பெரிய மனசு பண்ணி நீங்க பூஜையை ஆரம்பிங்க. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆமாங்க. சரிங்க, வாங்க போலாம். நல்லது. வாங்க.